வணக்கம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துறாங்க. ஈரான்ல இருக்கக்கூடிய தலைவர் இறந்துடுறாரு. அதை ஈரான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியரே பெரும் மகிழ்ச்சியோட கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற குழந்தைகள் இருந்து பெரியவங்க இருந்து பெண்கள் இருந்து ஏனைய பேர் அவங்கள தூக்குல போட்டிருக்காங்க. அந்த பாதிப்பு அவங்களுக்கு இருக்கு. அதனால தலைவர் இறந்ததை கொண்டாடுறாங்க. இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக கட்சியை சேர்ந்த கூட்டணிகளும் நேற்று சென்னையில ஆர்ப்பாட்டம் வச்சிருக்காங்க. நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதே நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி ஈரானுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தாக்குதலுக்கு அப்புறம் நம்ம துபாய், சவுதி அரேபியா, பஹ்ரைன் மேல தாக்குதல் நடத்துறாங்க. ஏன்னா இந்த 3 நாடுகள்லயும் நம்ம இந்திய இஸ்லாமியர்கள் அதிக வசிக்கிறாங்க. அப்ப நீங்க இந்த நாடுகள் மேல தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த பாரத பிரதமர் கண்டனம் தெரிவிக்கிறாரு. இந்தியாவோட இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனா நீங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, எப்படி அப்ப நீங்க இந்தியர்களோட இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு பண்ணாம ஈரானுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா இதுல என்ன லாஜிக் என்னமே எங்களுக்கு புரியலையே. நீங்க இப்போ ஆர்ப்பாட்டம் கண்டனம் எல்லாம் பண்றீங்கல்ல, இதுல பெஹல்காம்ல எத்தனை இந்திய சகோதரர்கள் கொல்லப்பட்டாங்க? அதுக்கு நீங்க ஏதாச்சும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் எதுவும் நடத்துனீங்களா? பங்களாதேஷ்ல எவ்வளவு இந்துக்கள் எவ்வளவு கொல்லப்படுறாங்க, கொடூரமா பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, உசுரோட எரிச்சு கொல்லப்பட்டாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதுக்கு ஏதாச்சும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா? அண்ணன் திருமாவளவன் நாளைக்கு நீங்க தான் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கதா சொல்றாங்களே, நீங்க எத்தனை அரசு ஊழியர்கள் எத்தனை அரசு துறையை சேர்ந்தவர்கள் போராட்டம் பண்ணாங்க? இதுக்கு ஏதாச்சும் நீங்க கண்டன உரை தெரிவிச்சீங்களா? கலாச்சாரம் குறிச்சு எத்தனை பேர் இறந்தாங்க, எவ்வளவு போதை கலாச்சாரம் சீர்கண்டு இருக்கு, இதுக்கு ஏதாச்சும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களா? இல்ல பெண்கள் எவ்வளவு பாலியல் துன்பத்துக்கு உள்ளாக்கப்பட்டு எவ்வளவு சீரழிஞ்சிட்டு இருக்காங்க? ஒரு 2.5 வயசு பிஞ்சு குழந்தைய திமுக சேர்ந்தவர் கற்பழிச்சிடாரு, சிகிச்சை பலன் இல்லாம இறந்துருது. அதுக்கு ஏதாச்சும் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க இல்லைங்க? இல்ல இதுக்காச்சும் ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கீங்களா? நீங்க இந்தியாவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் இந்த துபாய், சவுதி அரேபியா, பஹ்ரைன்ல நிறைய பேர் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி நம்ம நாட்டோட பிரதமர் ஈரான கண்டனம் தெரிவிக்கிறார். ஆனா நீங்க இப்படி கண்டனம் தெரிவி ஈரானுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, இது என்ன அரசியல் காரணம்? உங்களோட அரசியல் என்ன? உங்களோட அரசியல் லாபத்துக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவீங்களா நீங்க?